இருக்கிற அத்தனை வாக்குறுதிகளிலும் காற்றிலே பறக்கிறது. அது எப்போது செயல்பாட்டுக்கு வரும்ன்றத நீங்கள் தான் நாளை கழிச்சு வர்றாருல முதலமைச்சர். நீங்கள் எல்லாம் ஊடக நண்பர், சீனியர் ஊடக நண்பர்கள் இருக்கிறீங்க, அவர்கிட்ட கேளுங்க. குண்டு குழியுமாக இருக்கிற சாலை மதுரைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தார். 40 ஆண்டு கால குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு லோயர் கேம்பில் வந்து குடிநீர் அங்கே கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு வந்தார். வைகை நதியை பாதுகாப்பதற்கு வைகை நதியை பாதுகாப்பு சாலை திட்டம் கொண்டு வந்து போக்குவரத்து நெரிசலை குறைச்சாரு. சுற்றுச்சாலை அமைத்து கொடுத்தாரு. 27 வேலூர்லேருந்து கப்பல் வரை 27 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்றினாரு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க லட்சுமி சுந்தர நாடு பக்கத்தில் இந்த 1000 கோடியில் பறக்கு சாலை அமைத்து கொடுத்தாரு. திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரை 4 வழி சாலை அமைத்து கொடுத்தாரு. எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்து கொடுத்தாரு. ராஜாஜி மருத்துவமனையில் நவீன சிகிச்சை மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த கட்டிடம் கட்டி கொடுத்தாரு. அதே போல் இப்போ ஆப்ரேஷன் மாடர்ன் ஆப்ரேஷன் தியேட்டரோட இப்போ கட்டி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது செய்த சாதனைகள். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இது புதிய விஷயம் இல்லை. ஆனால் வர்ற முதலமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் 2 சொல்லுவார். ஒன்று அவங்க அப்பா பேரில் இருக்கிற மூலம், இன்னொன்று அவங்க அப்பா பேரில் இருக்கிற ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு என்பது வாடிவாசலுக்கு இது வரைக்கும் யார் பெயர் சொல்லுவாங்க. மன்னர் காலத்திலிருந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, அந்த மண்ணின் வாசனையோடு பாலமேடு ஜல்லிக்கட்டு, கரடிக்கல் ஜல்லிக்கட்டு, உசுலமேடு ஜல்லிக்கட்டு இருந்ததை மாற்றிட்டு இப்போ எங்கள் அப்பா கருணாநிதி ஜல்லிக்கட்டுன்னு வச்சது தான் வர்ற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனை. ஜல்லிக்கட்டுக்கே பேர் வச்சவங்க இது ஒரு மல்லுக்கட்டாக தான் இந்த நாட்டில் இருக்குது என்பதை வர்ற முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. ரோடு இருக்கு, ரோட்டில் ஒரு மல்லுக்கட்டு, நீங்கள் ஏன் ஜல்லிக்கட்டுக்கு பேர் வச்சுங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அது ஐபிஎல் மேட்ச் அல்ல. மண் வாசனையோட குலதெய்வம் இஷ்டத்தை வணங்கி நாம் நடத்துகிற அந்த மண் வாசனை வந்து பாரம்பரியமாக மன்னர் காலத்தில் இருந்து. இப்போ நம்ம சொர்க்காம்பட்டி இருக்குல்ல, ஒரு திருமணம் அவர் மண்ணின் மைந்தர், அவருக்கு தெரியுமில்ல. அங்கே ஜல்லிக்கட்டு காலை அடக்கணும். அந்த வீரருடைய சிலை இருக்கு கோயில். அந்த காலத்தில் இருந்து நீங்கள் கூட அதை ஆட்சிக்கு எடுத்து போட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்பெல்லாம் பேர் வைக்காதவங்கலாம் இப்போ எப்படி பேர் வைக்கிறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு கேள்வி கேளுங்க. அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி கேள்வி கேட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும். இந்த மதுரை மக்கள் இன்றைக்கு அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலே 10 தொகுதி அவங்க சொல்கிறாங்க. 2011 எப்படி 10 தொகுதி அனைத்துமே வந்ததோ அதே போல் 2026 புரட்சித் தலைவர் எடப்பாடியார், புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தை அமைத்து இங்கே எப்படி நமக்கு ஒரு தமிழ் அந்த கம்பீரத்தை உயர்ந்து நிற்பதில் கொடுத்தார்கள். உலகத்தமிழ் மாநாடு நடத்தி காட்டினார் புரட்சித் தலைவர் அம்மா. 8வது உலகத்தமிழ் நாடு தஞ்சையை நடத்தி காட்டினார். அதன் அடையாளமாக கூட தமிழ்ச்சங்கம் அமைந்திருக்கிறது. இப்படி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் அம்மா அவர்கள் பல வரலாற்று சாதனை கொடுத்தார்கள். புரட்சித் தலைவரும் சாதனை கொடுத்தார்கள். மதுரையை மையமாக வைத்து வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்தார்கள். இப்போது மதுரை வளரவில்லை. ஆனால் யார் வளர்ந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கே வெளிச்சம்.